செய்திகள். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக புத்தக நாள் விழா, எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் நிலவும் அவலம் மன உளைச்சலோடு பணிபுரியும் அதிகாரிகள் சிரமத்தில் பொதுமக்கள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அலுவலகத்தினை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தூய லூர்தன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு பெருவிழா வருகின்ற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு கூட்டு திருப்பலிக்கு பின் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை 7 மணிக்கு சிறிய தேர்பவனியும் மாலை 7:30க்கு ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக மே 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. மறுநாள் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று காலை 6 மணிக்கு புதுச்சேரி கடலூர் உறைமறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும், தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைரகிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுகிறது. மறுநாள் 5ஆம் தேதி காலை 6:30 மணி திருப்பலிக்கு பின் கொடியேற்கப்பட்டு விழா நிறைவடைகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், அருட் சகோதரிகள் பங்கு சபையினர், இளைஞர்கள் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1.5 லட்சம் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தருமபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, ஆமுதா, இந்திராணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் மாத ஏலச்சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்று திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தர கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் நாகலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார்.
ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, சமுதாய கல்லூரி உதவி பேராசிரியை டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறப்புக்கு பின்பு உடல் தானம் செய்த நபர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மருத்துவ அதிகாரி மேனகா பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்ய உறுப்புத்தான் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்புதான படிவத்தை பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தங்களின் இறப்புக்கு பின் தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்த 4 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உடல் உறுப்பு தான அடையாள அட்டை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மேலும் மருத்துவ அதிகாரி கூறுகையில், மூளை தண்டுவட இறப்பு அல்லது இருதய இறப்பு என மருத்துவ நிபுணர் குழுவால் அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக தமது உடலில் இருந்து உறுப்புகளை தானம் செய்வதற்காக நோட்டா இணையதளத்தில் ஆதார் மற்றும் ABHA இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்து உறுப்பு அல்லது திசு தானத்திற்கு படிவத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தானம் செய்ய வேண்டிய உறுப்பு திசுவை தேர்ந்தெடுத்து ஆதாரை பயன்படுத்தி மின் கையொப்பமிட்டு தங்களின் உடல் உறுப்பு தான பதிவை பதிவு செய்து உடல் உறுப்பு தான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுவோருக்கு மருத்துவமனையை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி திலகவதி, பிரதீஷ் ஆரோக்கியசாமி, சங்கர் இருசப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி உயிரி வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடல் தானம் மற்றும் கண்தான விழிப்புணர்வை தெரிந்து கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் சுத்தம் செய்தல் மற்றும் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் நட்டு அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக புத்தக நாள் விழா, எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஏப்ரல் 2025 உலக புத்தக நாளை முன்னிட்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நேற்று சென்னெக்ஸ் குழுமம், தேசிய கல்வி அறக்கட்டளை மற்றும் சேவே உலக சாதனையாளர் மன்றம் இணைந்து சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்கள் முன்னின்று ஏற்பாடு செய்த இவ்விழாவில் நோக்கவுரை வழங்கினார். வேலூர் முத்தமிழ் சங்க நிறுவனர் கலைவாணி வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனரும் சேவை உலக சாதனையாளர் மன்ற தலைவருமான வெங்கடேசன் அவர்கள் முன்னிலை ஆற்றினார். முனைவர் உரு அசோகன் அவர்கள் தலைமை உரையும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து அவர்கள் சிறப்புரையும் வழங்கினார். இந்நிகழ்வில் சிறந்த எழுத்தாளர்கள், நூலாசிரியர்கள், சிறந்த நூலகர் மற்றும் சிறந்த நகைச்சுவையாளர் உள்ளிட்ட பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருது பெற்ற முனைவர் அருணா தொல்காப்பியன் அவர்களுக்கு சாதனை நாயகன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் சேவை உலக சாதனையாளர் மன்றமும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் வேலூர் முத்தமிழ் சங்கமும் இணைந்து முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்களுக்கு விருது வழங்கி காந்தியடிகள் உருவச்சிலை வழங்கி பாராட்டினர். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக புதுவை மணமகிழ் மன்றம் என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த மன்றத்தின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மனமகிழ்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றுகையில், மணமகிழ் மன்றத்தின் 100வது நாளை புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இருந்து பாண்டிச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தியடிகள் சிலை வரை மனித சங்கிலியாக நின்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தனர். இதனை அனைவரும் வழிமொழிந்தனர். சன்னாவூர் தினேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நடனம், பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் நிலவும் அவலம் மன உளைச்சலோடு பணிபுரியும் அதிகாரிகள் சிரமத்தில் பொதுமக்கள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அலுவலகத்தினை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சாரம் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இக்கட்டிட வளாகத்திற்குள் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், பொது சேவைகள் மையம், முதியோர் ஓய்வூதியம் வழங்கும் கிளை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இவ்வலுவலகத்தில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு குறைகளோடும் கோரிக்கைகளோடும் வந்து செல்கின்றனர். பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் பல்வேறு சிரமங்களோடு பணிபுரிந்து வருகின்றனர். இக்கட்டிட வளாகத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் சுத்தமான முறையில் பராமரிக்கப்படாமலும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் இவ்வலுவலகத்தில் பெயர் பலகை சேதமடைந்தும் உள்ளது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் திடீரென்று மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு ஜெனரேட்டர் இல்லாததால் அரசு அதிகாரிகள் மிகவும் நெருக்கடியான சூழலில் பணிபுரிந்து வருகின்றார்கள். இவ்வலுவலகத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தற்பொழுது மே கோடை வெயில் தொடக்கத்தின் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தினை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், மின்சாரம் துண்டிப்பு ஏற்படாமல் அரசு அதிகாரிகள் தங்களுடைய பணியினை சிரமமின்றி பணியாற்ற ஜெனரேட்டர் இயந்திரத்தினை வாங்குவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 37 FTCLR ஊழியர்களுக்கு 15 நாளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். ஆனால் இந்த உத்தரவை மதிக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து நேற்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் 36 FTCLR ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில், இன்று உங்களின் கோப்பு தலைமை செயலகம் சென்றுவிடும், அதனால் நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லுங்கள் என்று உறுதியளித்தபடி கோப்புகள் செல்லாத காரணத்தினால் இன்று 24 அன்று போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலக முத்து மாரியம்மன் என்ற யோக முத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 23/4/2025 புதன்கிழமை காலை 10 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி MLA அவர்களின் தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 45 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோணி, ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் புது பொலிவுடன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு விழாவிற்காக தயாராக உள்ளது. மேலும் மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள் வருகின்ற 30/4/2025 அல்லது வருகிற 4/5/2025 புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்.
மேலும் மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் அரசு துறை அதிகாரிகளுடன் இன்று புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் சரியான முறையில் உள்ளதா என இறுதிக்கட்ட ஆய்வை மேற்கொண்டனர். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி திரு ருத்ரகவுடா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் திரு சிவக்குமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி திரு ரவிச்சந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரகுநாயகம், மின்துறை கண்காணிப்பாளர் பொறியாளர் கனியமுது, உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி சீனிவாசன், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும், நகராட்சி அதிகாரிகளும், மின்துறை அதிகாரிகளும் பலர் உடனிருந்தனர். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர். ஐடி ஊழியரை ஹனி டிராப் செய்து 10 லட்சம் கேட்டு மிரட்டிய ரவுடி கும்பல் அறையில் நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து கொடுமைப்படுத்தியது அம்பலம். லாட்ஜ் உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது. பிரபல ரவுடி இளம்பெண்ணை தேடி வருகின்றனர். இளம்பெண் மூலம் ஐடி ஊழியரை ஹனி டிராப் செய்து லாட்ஜுக்கு வரவழைத்த ரவுடி கும்பல் அவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேரை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுவை மாநிலம் திருக்கனூர் அடுத்த குனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கோயில் அர்ச்சகரின் 21 வயது மகன் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதும் பல்வேறு உதவிகள் செய்வதன் மூலம் சமூக வலைதளத்தில் இவரது பதிவுகள் நிறைய வெளிவந்துள்ளது. இவரது செல்போன் எண்ணை எடுத்து பெண் ஒருவர் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து அந்த பெண் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு கொஞ்சம் மொழியில் பேசி பழகி வந்துள்ளார். அந்த இளம்பெண் பேச்சில் மயங்கிய ஐடி ஊழியர் அந்த பெண் கேட்டு கொடுத்ததன் பேரில் நேற்று முன்தினம் இருவரும் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சந்தித்துக் கொண்டனர். பின்னர் அந்த பெண் கூறியபடி கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி பீச் அருகே பழைய பட்டின சாலையில் உள்ள ப்ளூடிக் பீச் ஹவுஸ் லாட்ஜுக்கு அழைத்து சென்றுள்ளார். அறைக்கு சென்று கதவை சாத்திய அந்த இளம்பெண் ஐடி ஊழியரை நிர்வாணமாக நிற்கும்படி கூறியுள்ளார். அந்த பெண் ஆசையாக கேட்டுக்கொண்டதன் பேரில் ஐடி ஊழியரும் நிர்வாணமாக நின்ற பொழுது அறைக்குள் திடீரென உள்ளே ஒரு கும்பல் புகுந்துள்ளது. அந்த கும்பல் ஐடி ஊழியரை பார்த்து, எங்கள் உறவினர் பெண்ணையை நீ அழைத்து கொண்டு வந்து விட்டாயா என்று கூறி அவரை வீடியோ பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து அவரது கழுத்தில் வைத்து 10 லட்சம் கேட்டுள்ளனர். அப்போது அந்த பெண் திடீரென சிகரெட் பிடிக்குது. அதிர்ச்சி அடைந்த ஐடி ஊழியர் இந்த பெண் தன்னை காம வலையில் வீழ்த்தி பணம் பறிக்க திட்டமிட்டது தெரிய கொண்டார். அந்த கும்பல் திடீரென கையில் வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் ஐடி ஊழியரின் நெஞ்சை கிழித்துள்ளனர். ரத்தம் பீரிட்டு அடிக்கவே பயந்து போன ஐடி ஊழியர், நீங்கள் கேட்கும் பணத்தை கொடுத்து விடுகிறேன், பணம் வீட்டில் உள்ளது, வீட்டிற்கு சென்று உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று கூறவே அந்த கும்பல் அவரிடம் இருந்த விலையுறந்த செல்போன் மற்றும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மோட்டார் சைக்கிளை பறித்து கொண்டனர். பின்னர் வேறொரு மோட்டார் சைக்கிளில் ஐடி ஊழியரை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்ற கும்பல் அரை மணி நேரத்திற்கு மேலாக குனிச்சம்பட்டு பகுதியில் பணத்திற்காக காத்திருந்தனர். பணம் கொண்டு வருவதாக இருந்த ஊழியர் நீண்ட நேரம் வராததால் சந்தேகமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து ஐடி ஊழியர் நண்பர்கள் மூலம் கோட்டக்குப்பம் போலீசாரை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறியுள்ளார். இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் இந்த விவகாரத்தில் தீவிர தன்மை காட்டி ஐடி ஊழியரை சம்பவம் நடந்த லாட்ஜுக்கு அழைத்து சென்றனர். அந்த லாட்ஜை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் மூலக்குளம் பகுதியை சேர்ந்த ஜோஸ் சகானாயாயுதன் மற்றும் ஜெர்மன் ஆல்வின் வயது 31 அந்த பணப்பறிக்கும் கும்பலில் ஒருவன் என்பதும் தெரியவந்தது. ஆல்வினை அழைத்து சென்று ரகசிய இடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது பிரபல ரவுடி பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த பிரதீப் என்கின்ற சுகன் என்பது தெரியவந்தது. பிரபல ரவுடியான சுகன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. சுகன் போட்ட திட்டம் மூல காரணம் மரக்காணம் கூனிமேடு பகுதியை சேர்ந்த லோகநாதன் மகன் திருநாவுக்கரசு, வில்லியனூர் மணவழியை சேர்ந்த சுரேஷ் மகன் மோகன பிரசாத்
ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் மகன் சுனில் ஆகிய 4 பேரும் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் மூலம் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. ஜெர்மன் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகன பிரசாத் மற்றும் சுனில் ஆகிய 4 பேரையும் நேற்றிரவு கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த லாட்ஜை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வரும் ஜெர்மன் ஆல்வின் இதுபோன்று எத்தனை சம்பவங்களை அரங்கேற்றி உள்ளார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர். கோட்டக்குப்பம் சுற்று வட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், லாட்ஜ், ரெசார்ட் உள்ளது. இங்கு வார இறுதி நாட்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தங்குவது வழக்கம். இதனால் எப்போதும் இந்த பகுதி காவல்துறையாலும் வருவாய்த்துறையாலும் கண்டு கொள்ளப்படாத பகுதியாகவே உள்ளது. இதனால் இதுபோன்ற பணப்பறிக்கும் சம்பவங்கள் நடந்து வருவதாக போலீசார் தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையினர் அனுமதி இல்லாமல் இயங்கும் லாட்ஜுக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீது சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இன்று காலை 10 மணியளவில் முத்தியால்பேட்டை தலவா வீராசாமி வீதி முதல் சாலை தெரு வரை உள்ள காட்டாமணிக்குப்பம் பெரிய கழிவுநீர் வாய்க்கால் அடிக்கடி உடைந்து மழை காலங்களில் அடைப்பு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக அந்த பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டனர். இது சம்பந்தமாக நகராட்சி அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்து தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து போதுமான நிதி ஒதுக்கி புதியதாக சிமெண்ட் கான்கிரீட் யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க உத்தரவிட்டார். அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து தற்போது ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் புதியதாக யூவடிவ கான்கிரீட் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் திரு சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் திரு பழனிராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக புத்தக நாள் விழா, எழுத்தாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் நிலவும் அவலம் மன உளைச்சலோடு பணிபுரியும் அதிகாரிகள் சிரமத்தில் பொதுமக்கள் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அலுவலகத்தினை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார்.